தீபிகா, தேர்தல் ஆண்டாக இருக்கும் நிலையில் ஆளுநர் அரசை விமர்சிக்கலாமா, அரசு ஆளுநரை விமர்சிக்கலாமா என்ற பிரச்சனை உச்சக்கட்டத்தை இன்று எட்டியிருக்கிறது. தொடர்ந்து 4வது ஆண்டாக ஆளுநர் RN ரவி ஆளுநர் உரையை வாசிக்காமலேயே இன்று அவர் வெளிநடப்பு செய்துவிட்டார், புறக்கணித்து விட்டார் என்று அரசும் தாம் வெளிநடப்பு செய்கிறேன் என்று ஆளுநரும் மாற்றி மாறி அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். 13 குற்றச்சாட்டுகளை ஆளுநர் வைத்ததும் அதே குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாசித்ததும் சர்ச்சையாகி இருக்கிறது. ஆளுநர் அரசின் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டுகளை போல இருக்கிறது என்ற விமர்சனம் முடிவதற்குள் அதே அறிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பேரவை வளாகத்தில் வாசித்து விட்டு சென்று இருப்பதுடன் ஆளுநர் குறைகளை மட்டும்தான் சுட்டிக்காட்டினார், அதை திருத்திக் கொள்வதில் என்ன தவறு என்ற புதிய விளக்கத்தையும் ஆளுநருக்கு சாதகமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த பேட்டியின் போது குறிப்பிட்டிருப்பதும் சர்ச்சையாகி இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி மற்றும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு, சட்டப்பேரவையில் மைக் ஆஃப் செய்யப்பட்டதா அல்லது ஆனில் தான் இருந்ததா, தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட வேண்டுமா கடைசியில் இசைக்கப்பட வேண்டுமா என்பது உள்ளிட்ட சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநருக்கும் அரசுக்குமான மோதல் இப்போது உச்சத்தை எட்டி இருக்கிறது. இது தேர்தலிலும் எதிரொலிக்கும் என கருதப்படுகிறது. இன்று காலையில் ஆளுநர் உரை 9:30 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 9:20 மணிக்கு ஆளுநர் வருகை புரிந்தார். அவருக்கு அந்த இசை வாத்தியங்களோடு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது, பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன, சால்வை அணிவிக்கப்பட்டது. சபாநாயகர் அப்பாவு அவரை சட்டப்பேரவைக்குள் அழைத்து சென்றார். அதோடு நேரலை ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது. நேரலை ஒளிபரப்பு திடீரென துண்டிக்கப்பட்டிருப்பதால் அங்கு ஆளுநர் உரையை இந்த ஆண்டும் வாசிக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி எழுந்தது. ஏனென்றால் 2023ஆம் ஆண்டு மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கருணாநிதி ஆகிய பெயர்களை உச்சரிக்காமல் அந்த ஆளுநர் உரையை அவர் வாசித்தது சர்ச்சையானது. 2024லும் 25லும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்பாக ஜனகணமன தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி ஆளுநர் உரையை வாசிக்காமல் புறக்கணித்தார். அதனால் இந்த முறை அவருடைய ஒலிபெருக்கி ஆஃப் செய்யப்பட்டு அங்கு நேரலையும் துண்டிக்கப்பட்டதா என்ற சர்ச்சை அந்த 9:30 மணியிலிருந்து 10 மணி வரை அந்த சர்ச்சை நீடித்தது. இந்த சூழ்நிலையில் அவர் வெளியிட்ட அந்த ஏன் வெளிநடப்பு செய்தேன் என்ற 13 குற்றச்சாட்டுகள் அடங்கிய ஆளுநரின் குறிப்பில் முதல் குற்றச்சாட்டே எனது மைக் ஆஃப் செய்யப்பட்டது, அதனால் நான் பேச முடியவில்லை, தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை, அதனால் நான் வெளிநடப்பு செய்தேன் என்று கூறிவிட்டு ஒரு 12 குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி உறுப்பினர் போல அவர் அந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். இதற்கு பிறகு பதிலளித்த திமுக தரப்பு அரசை ஆளுநர் விமர்சிக்க கூடாது என்றும் ஆளுநர் உரையில் உள்ள அம்சங்களை படிப்பதுதான் மரபு என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு முதலமைச்சரும் இன்று சட்டப்பேரவையில் பதிலளிக்கும் பொழுது இனிமேல் தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை முதலில் இருக்க வேண்டும் புத்தாண்டின் முதல் கூட்டத்தொடரில் என்ற மரபையே நிறுத்தும் நடவடிக்கையில் தமிழக அரசு நாடாளுமன்றம் முதல் கொண்டு சட்டமன்றம் வரை அந்த நடவடிக்கையில் ஈடுபடும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இதனால் இனிமேல் ஆளுநர் உரை தமிழக சட்டமன்றத்தில் இடம்பெறுமா புத்தாண்டின் முதல் கூட்டத்தொடரில் என்ற கேள்வியும் இன்று எழுந்திருக்கிறது. அதன் பின்னர் ஆளுநர் அளித்த பதிலுக்கு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் ரகுபதி புள்ளி விவரங்களுடன் பதிலை அளித்தார். முதலில் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை, பொருளாதார வளர்ச்சியில் 11.19% தமிழகம் பெற்றிருக்கிறது, சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சியில் 3ஆம் இடத்தை தமிழகம் வகிக்கிறது. எனவே ஆளுநர் கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானதுதான் என்று மறுப்பு தெரிவித்தார். இதன் பின்னர் திமுக கூட்டணி கட்சிகளும் ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்தன. அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி ஆளுநர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சபாநாயகர் அப்பாவு முதல் செல்வ பெருந்தகை வரை இந்த குற்றச்சாட்டுகளை கூறினார்கள். இதனால் முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்க இருந்தது. சபாநாயகர் உரையோடு தொடங்கி குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்கம் போல வெளிநடப்பு, அதை தொடர்ந்து ஆளுநர் உரையே நிறுத்தக்கூடிய அறிவிப்பு விரைவில் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு. அதன் பின்னர் ஆளுநரின் குற்றச்சாட்டுகளையே எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதை ஒட்டி ஆளுநர் அறிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் வாசித்தது உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் அரசியல் எதிர்பார்ப்புகளோடு திருப்பங்களோடு இந்த முதல் நாள் கூட்டத்தொடர் இன்று நடந்து முடிந்திருக்கிறது.